வேலை தருவதாக கூறி கபாலி பட தயாரிப்பாளர் தானு ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு பவுன்சர்ஸ் சங்கத்தினர் தற்போது தானு வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தற்போது அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், பவுன்சர்கள் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? கபாலி திரைப்படம் நேற்று வெளியாகி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பை பெற்று ஒரு வெற்றி திரைப்படமாக இன்று தமிழக மக்கள் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரினாலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்த பாராட்டுக்கு ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் ரசிகர்கள் தான். அந்த படத்தை இயக்கிய ரஞ்சித் ஆகட்டும், அதற்கு பின்னால் திரைக்கு பின்னால் அந்த படத்தை ப்ரொடியூசர் செய்த தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவாகட்டும், இப்படி அந்த வெற்றிக்கு பிறகு அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருமானத்தையும் அதற்கான வெற்றிக்கான ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்களாகவும் தயாரிப்பாளர் கலைப்புலி தான் அவர்கள் இருக்கிறார். இந்த கலைப்புலி தான் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவிலான ஒரு வருமானத்தை ஈட்டியிருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த படம் வெளியாவதற்கு மிகப்பெரிய அளவிலான தூண்டுகோலாக இருந்த சில நபர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து ஒரு பாடி பில்டர் போல மிகப்பெரிய அளவில் தோற்றம் காட்டக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ரசிகர்கள் மட்டுமல்ல, இவங்க எல்லாமே யாரு அப்படிங்கிறது இப்போ சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பவுன்சர் அப்படின்னு பேர். இவங்க பார்த்தீங்கன்னா கபாலி திரைப்படத்திற்காக கலைப்புலி தான் அவர்கள் இவங்களை இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது ரசிகர்களுடைய பாதுகாப்புக்காக படத்தை தடையில்லாமல் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ வேலைக்கு நியமித்ததுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இவங்க எதுக்காக கலைப்புலி தான் ஆஃபீஸில் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வள்ளுவர் கோட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் இவங்க மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் தயாராக இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் எதுக்காக இங்கே கூடியிருக்காங்கன்னு. சார் வணக்கம் சார், உங்களுடைய பேர் என்ன? நீங்கள் கலைப்புலி தான் அவர்களுடைய வீட்டில் இப்போ எதுக்கு இருக்கீங்க? படம் வெற்றிகரமாக ஓடிருச்சு, உங்களுக்கு அதனால நீங்கள் ரஜினியோட ரசிகர்களா? அதை தாண்டி எதுக்காக கலைப்புலி தான் ஆஃபீஸில் இப்போ குடுமி இருக்கீங்க? தமிழ்நாடு பவுன்சர் பாடிகார்டு அசோசியேஷன் மாநில தலைவர் ஹரிபாபு என் பேர். 1000 பேர் தேவைன்ட்டு தானு சார் என்னை கூப்பிட்டு 2 மாதத்துக்கு முன்பாகவே அழைச்சி 1000 பேர் தமிழ்நாடு முழுவதும் பவுன்சர்கள் தியேட்டரை திரையரங்கில் மக்கள் பாதுகாப்புக்காக போட வேண்டும் என்று கூப்பிட்டு என்னை பேசி 1000 பேர் சொன்னார். அப்புறம் 500 போதும் என்று 500லேருந்து 300 போதும் அப்படி 20ஆம் தேதி காலையில் வர வச்சு சாயந்தரம் வரைக்கும் நைட்டு 10 மணிக்கு சோமசுந்தரம் கிரவுண்டான எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அவர் உங்களை கூப்பிட்றதுக்கான ரீசன் என்ன? எதுக்காக உங்களை அழைப்புகள் கொடுத்துருந்தாங்க? உங்களுடைய தேவை அவருக்கு எதுக்காக தேவைப்பட்டது? நெருக்கடி கட்டுப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது தியேட்டரில் அவர் ஓன் ப்ரொடியூசர் பண்ணால் இந்த ஆளுங்களை சீட்டை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. என்ன நடந்தது? நீங்கள் எவ்வளோ சேலரி கேட்டிருந்தீங்க? ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? இப்போ ஏன் உங்களை வேணான்னு சொல்லி ஒதுக்குறாங்க? உங்களுக்கு சம்பள பாக்கி எதுவும் இருக்கா? அவங்களுக்கு எல்லாம் படம் எல்லாம் வித்துடுச்சிங்க, அதனால் எங்களுக்கு தேவைப்படல. படம் எல்லாம் அவங்க ஒரு விற்றதுனால ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணலை. 1000 பேருக்கு இப்போ நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்னு தெரியல. 15 நாள் எங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக வேலை கொடுப்போம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு யாருக்குமே வேலை கொடுக்காது இருந்த 300 பேர் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொன்னார். அந்த பேருக்கும் வேலை கொடுக்காம காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் உட்கார வச்சு. இப்போ இங்கே தானு ஆஃபீஸ் முன்னாடி இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அடுத்து? நாங்கள் இங்கே ரோடு பிளாக் பண்ணுவோம் சார். எங்கள் 300 பேருக்கு சம்பளம், 1 வாரம் சம்பளம் கம்பல்சரி எங்களுக்கு கொடுக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பவுன்சர் குரூப் கலைப்புலி தானு அலுவலகத்தை மிகப்பெரிய அளவில் முற்றுகையிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இது தானுடைய அலுவலகம். ரெண்டாவது அதற்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பவுன்சர் நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் இங்கே இருக்காங்க. கபாலி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிடுச்சு. ரசிகர்களுடைய கைத்தட்டுகளுக்கு இடையில் கபாலி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணமாக திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பவுன்சர்களுடைய சம்பள பாக்கி அப்படிங்கிறது கலைப்புலி தானுடைய காதுகளில் கேட்கப்படலை. அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க போராட்டத்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.